டியூடி சார் ஆர்கே நகர்ல கேன்சல் ஆயிடுச்சு. அதை பத்தி கருத்து என்ன சார்? இது ஒரு பணநாயக படுகொலையா கருதுனேன். ஏதோ 89 கோடி மாட்டியிருக்குங்கிறாங்களே, இது எங்க கட்சிக்கு டிடி பண்ணி வாங்க வச்சிருந்த காசு. நீங்களே கணக்கு போட்டு பாருங்க, 2,60,000 ஓட்டு இருக்கு. ஒரு ஓட்டுக்கு 4,000 ரூபானாலும் எவ்வளவு ஆகுதுன்னு பாருங்க. இது ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு உங்களுக்கே தெரியும். இது எப்படி இருக்குன்னா, தென்னை மரத்துல தேல் கொட்டினா பனை மரத்துல அரிப்படுக்குதான். அது போல இது மத்திய அரசுக்கு சம்மந்தம் இருக்குது. இருங்கடா மாற்றி சொல்கிறேன். எதுக்கும் மத்திய அரசுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இது எதிர்கட்சியோட சதி. எங்கள் வெற்றி நிறுத்தப்படலை, தள்ளி போயிருக்கு. நன்றி சார். ஏதோ 40 நிமிஷம் கழிச்சு அப்போ அண்ணன் பன்னீர்செல்வம். தேர்தல் ஆணையத்தின் இந்த முடிவு மிகவும் மோசமான ஒரு முடிவு. இதை பற்றி தான் நான் நமது அம்மாவிடம் பேசிக் கொண்டிருந்தேன். எனது வேட்பாளர் மது சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது மிகவும் சூதனமான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக நான் தேர்தல் ஆணையத்தை வன்மையாக கண்டிக்கிறேன். இதை மறுபரிசீலனை செய்யுமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பதவி ஏற்பு விழாவிற்காக இதோ பாருங்கள், கர்ச்சீஃப் கூட தயார் செய்து வைத்திருக்கிறேன். இதை பற்றி மேலும் சில விஷயங்கள் அம்மாவிடம் பேசுவதற்காக நான் தியானத்திற்கு செல்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் பன்னீர்செல்வம்.